ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இன்றைய பொழுதின் வணக்கங்கள். நாம் இன்றைக்கி வால்பாறை ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். காலையில் 6:30 மணிக்கு கிளம்புனோங்க. கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வழியாக ஆழியார் வால்பாறை ரீச் பண்ணுறதாங்க இன்னத்தோட பிளானு. வால்பாறை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப வருஷம் ஆசைங்க. இன்றைக்கி அது நிறைவேற போகுது அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பொள்ளாச்சி தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு வீட்டில் இருந்து கொண்டு வந்த டீயை குடிச்சிக்கிட்டே கீழே இருந்து மலையோட வியூவும் அழகையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நின்றுட்டோம். உண்மையிலேயே சொல்கிறேங்க, இந்த பசுமை மனதை அப்படியே ரொம்ப லேசாக்கிடுச்சுங்க. மேகக்கூட்டங்கள் மலையை தொட்டு தழுவி கடந்து செல்றதும், மலையில் அங்கங்கே குட்டி குட்டியாக அருவிகளை பார்க்க முடிஞ்சது. கொள்ளை அழகாக இருந்ததுங்க. இயற்கையின் மீது காதல் படைத்தவனுக்கு இயற்கை ஒவ்வொரு முறையும் வியப்பே இல்லைங்களா? இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடம் ஆழியார் டேம். நாங்கள் மேலே போகலைங்க, கீழே இருந்தே பார்த்துட்டோம். இந்த வழி வெளியே வாட்டர் எக்ஸஸ் ஆகி வர வழி. இது பாருங்கள், குட்டி அருவி மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த இடம். வாட்டர் லெவலும் ஓரளவு கணிசமாக இருந்ததுங்க. ஒருவேளை நீங்கள் டேமை மேலேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும், பார்க்குக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே டிக்கெட் சார்ஜஸ் எல்லாமே முன்னாடியே போட்டிருக்காங்க. பார்த்துட்டு நீங்கள் இங்கேயே டிக்கெட் வாங்கிட்டு மேலே போகலாம். பக்கத்துலேயே பார்க்கிங் இருக்குங்க. அதை தாண்டினதுமே ஆழியார் பஸ் ஸ்டாண்ட் வருங்க. இது ஆழியார் பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை நீங்கள் தாண்டினதுமே அடுத்து நீங்கள் பார்க்குறது அறிவு திருக்கோவில், டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இன்கேஸ் நீங்கள் சாப்பிட்ணுன்னாலோ இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலோ இங்கேயே வாங்கிக்கோங்க. மேலே போகிற வரைக்கும் கடைகள் ரொம்ப கம்மிங்க. வெல்கம் டு ஆனைமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி. இந்த ஆர்ச்சை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டா நாம் வால்பாறைக்கு மலை ஏற ஆரம்பிச்சிடலாங்க. டேம் ஃபுல்லாக நிறைய தண்ணி இருந்ததுங்க. இந்த ஆர்ச்லேயே 110 ருபீஸ் உங்களுக்கு டிக்கெட் மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. கூடவே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லி தாங்க மேலே அனுப்புகிறாங்க. பிளாஸ்டிக் யூசேஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ண வேண்டாம், அன்வான்டாக ஹாரன் அடிக்க வேண்டாம், தேவையற்ற இடங்களில் வண்டியை எங்கேயுமே வழியில் நிறுத்தாதீங்க. மெயினாக அனிமல்ஸ் கிராசிங் ஜோன் அப்படின்னு போட்டிருக்கிற போட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அன்வான்டாக நிறுத்த வேண்டாம் அப்படின்னு தெளிவாக நம்மளுக்கு சொல்லி தான் மேலே அனுப்புகிறாங்க. போகிற வழியில் நிறைய குரங்குகளை எங்களால் பார்க்க முடிஞ்சுதுங்க. தனியாக கூட்டமாக ஃபேமிலியாக நிறைய குரங்குகள் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. குரங்கு அருவி முதல்ல இருக்கிற ஸ்பாட்டுங்க. குரங்கு அருவி தான் இப்போது கவி அருவின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. இப்போது நாம் வண்டியை ஸ்லோ பண்ணும்போது ஒரு குரங்கு நம்ம கார் முன்னாடி ஓடி எதுக்கோ நின்று பார்க்குது. என்னவா இருக்குன்னு கேட்டதுக்கு என்னோடய கணவர் சொன்னது, நாம் ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு அது எதிர்பார்த்து ஓடி வருது அப்படின்னு சொன்னார். இது பிஏபி வாய்க்காலுங்க. சிங்கவால் குரங்கு. எங்களால் நம்பவே முடியல நாங்கள் சிங்கவால் குரங்கு பார்ப்போன்னு. ஆனால் அது டக்குன்னு ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் க்ராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. வால்பாறை ரொம்ப ரிஸ்கியான ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கிறதுனால வண்டியில் போகும்போது நம்ம ரொம்ப சேஃப்டியாக கவனமாக போகணுங்க. இந்த இடத்துல வந்தது ஒரு பஸ். அவங்க பின்னாடி போய் ஏறுற எங்களுக்கு வழி கொடுத்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஓகே, புதுசாக போகிறவங்க பார்த்து கவனமாக போங்க. குரங்குகள் அந்த திண்டு மேலே மட்டும் இல்லாமல் திடீர்னு மரத்துலேருந்து தாவுது,
கீழே நடு ரோட்டில் உட்காந்துட்ருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக போங்க. குரங்குகளுக்கு அடிபடாமல் பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பும் கூட. ஏன்னா நம்ம அவங்களோட இடத்துக்கு வந்திருக்கிறோம். அடுத்த அன்எக்ஸ்பெக்டட் அனிமல் காட்டுப்பன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இப்படி தான் இருக்கும்னு எனக்கு நிஜமாகவே தெரியல. வயதான தோற்றமுடையது மாதிரி தெரியுது. அடுத்தது ஃபேமிலியாக இருந்ததுங்க குரங்குகள். இப்போ ஒன்று ஜம்ப் பண்ணி ஓடி வரும் பாருங்கள். குட்டி குட்டி குரங்குகளெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நிஜமாக தூக்கி நம்மக்கிட்டேயே வச்சுக்கணுன்னு ஆசையாக இருந்தது. ஆனால் ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பாவமாக இருந்தது. அவங்க ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னுலாம் யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த இனம் போகிற வழியில் நம்ம பார்க்க முடியக்கூடிய ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸுங்க. இது ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ். நம்ம பார்த்து நின்று என்ஜாய் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது இந்த பிளேஸை, இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு என்னால் கெஸ் பண்ண முடியலங்க. உள்ளே போயெல்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் போகிற வழியில் நின்று பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம், இதுக்கு பேர் வாட்டர் ஃபால்ஸுங்க. என்னம்மா வாட்டர் ஃபால்ஸுன்னு சொன்ன, ஃபால்ஸே காணோம் அப்படின்னா, இதுக்கு பேர், இந்த ஊருடைய பேர் வாட்டர் ஃபால். இந்த இடம் எல்லாருமே நிறுத்தி தனியாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வாட்டர் ஃபால்னு போட்டிருக்காங்க. இது ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரியே இருக்குங்க. எல்லாரும் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துட்டு தான் போகிறாங்க இந்த இடத்துல. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த வெயில் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இங்கிருந்து பாலாஜி கோவில் லெஃப்டில் 6 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போகணுங்க. அடுத்து மலைங்க, செம்ம ஜாலியாக இருந்தது. கணவரோட அந்த கொட்டுற மலையில் பாட்டுக்கள் கேட்டுக்கிட்டே சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அட் த சேம் டைம் ரொம்பவே பயமாகவும் இருந்தது. ஏன்னா நாங்கள் போகிற வழியில் ஆப்போசிட்டில் எந்த வாகனங்களுமே வரல.
அதுக்கு மேலே எங்களுக்கு கூகுள் மேப்பில் வழியும் காட்டலை. மழை ரோட்டில் எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு இடத்துல நாங்கள் வண்டியை பயந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சிட்டோம். மழை ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா தான் நாங்கள் அங்கேருந்து மூவ் ஆன் ஆனோம். வால்பாறையில் நிறைய இடங்கள் இருக்குதுங்க சுற்றி பார்க்குறதுக்கு. சின்ன கல்லாறு, நல்லமுடி காட்சி முனை, நீரார் அணை, பாலாஜி கோவில், கூழாங்கல்லாறு, கவி அருவி, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. நீங்கள் அங்கங்கே போகும்போதே உங்களுக்கு வழியிலேயே அந்தந்த பிளேஸுக்கான ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். அந்த சின்ன சின்ன ட்ரிஸ்லிங்ஸோடு பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. இது கூழாங்கல்லாறுங்க. இந்த இடத்துல பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அலோடு கிடையாது, ப்ரொஹிபிட்டட் ஏரியா. கீழே இறங்கவே இறங்காதீங்க தயவு செஞ்சு, ரொம்ப ஆபத்தான இடம். இந்த ஆறை பொறுத்தளவுக்கு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக தெரியுதோ அதை விட பயங்கரமான ஆபத்துக்கள் இருக்குதுங்க. சுழல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆறு, நம்மளை எப்படி இழுத்துட்டு போகுதுன்னே தெரியாது. நிறைய பலி இங்கே வந்து ஆயிருக்குதுங்க. பலி எண்ணிக்கை பற்றின விவரங்கள் எல்லாமே இங்கே போன்லேயே வச்சுருப்பாங்க. எப்படி சமமாக முடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வெட்டினது அதெல்லாம் வெட்டாது, வெட்டி மறந்துடுச்சுக்கிறாங்க. ஏன் அடுத்து பயிரிடுவாங்க. இது அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் மேல் நீராறு அணை, சின்ன கல்லாறு. இங்கே நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் 12 rupees என்னமோ தான் ஆச்சுங்க. அங்கே போய் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இந்த எபிசோடை விட அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.